வணக்கம் உறவுகளே. பாரத தேசத்தின் 75வது சுதந்திர தின விழா கோலாகலமாக எல்லா இடமும் கொண்டாடப்பட்டது. ஆனால் செந்தமிழன் சீமான் ஒரு உரையில் தான் தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் என்று ஆவேசமாக தெரிவித்திருந்தார். ஏன் சீமானின் சீற்றம் இவ்வாறு வெளிவந்தது என்பதில் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்கின்றன உறவுகளே. அவர் மேடையில் பேசினார். நான் செக்கிழுத்தவனின் பேரன், நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக தூக்கில் தொங்கியவனின் வாரிசு, வேல்வேல் வெற்றிவேல் என்று வீரச்சாவு அடைந்த மானமுள்ள மறவர்களின் மரபில் வந்தவன் நான். எனக்கு நீ தேசப்பற்றை சொல்லித்தர வேண்டாம் என்று கர்ச்சித்தார். ஒரு மனிதனுக்கு அவன் வாழும் நாட்டில் தேசப்பற்று தானாகவே வர வேண்டும் உறவுகளே. அதை நாங்கள் வற்புறுத்தியோ பயமுறுத்தியோ ஒருத்தன் மேல் திணிக்கக்கூடாது. அவன் இது எனது நாடு, எனது நாடு எனக்கு எல்லாவற்றுக்குமாக நிற்கும் என்ற ஒரு உணர்வு அவனில் எழும்பொழுது தேசப்பற்று அவனுள் தானாகவே ஊறிவிடும். அதை பயமுறுத்தி எல்லாம் வரவழைக்க முடியாது. அஞ்சுவதும் அடிபணுவதும் என் தலைவன் எனக்கு சொல்லித்தந்த விடயமே அல்ல என்று முழங்கினார் சீமான். உங்களுக்கு தெரியும் உறவுகளே, எமது பாரத தேசத்தில் 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 130 கோடி மக்களில் 28 கோடி மக்களுக்கு இரவு உணவு இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீமான் சொன்னார், எனது நாட்டின் பிஞ்சு குழந்தைகள் இரவு சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு செல்கின்றன. இவர்கள் உறுதி அளிப்பார்களா எமது இளம் பிஞ்சுகள் சாப்பாடு இல்லாமல் இனிமேல் படுக்கைக்கு போக மாட்டார்கள் என்று இவர்கள் உறுதி அளிப்பார்கள். ஆனால் நான் தேசிய கொடியை நிமிர்ந்து தூக்கி பிடிக்கிறேன் என்று சொன்னார். மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரோனா காலத்தில் சொல்லியிருந்தார், தாங்கள் 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்தோம், ஏனென்றால் அவர்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்காக. அப்படி என்றால் 130 கோடி மக்களில் 80 கோடி மக்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதாகத்தானே அர்த்தம். அவர்களை நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்து மீட்டெடுப்பீர்கள் என்று உறுதிமொழி தந்தீர்கள் என்றால் நான் தூக்கி பிடிக்கிறேன் தேசிய கொடியை என்று சொன்னார். 70வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் நாட்டின் முதலமைச்சர் எமது பிரதம மந்திரி மோடி பேசியிருந்தார். இங்கு மின்சாரம் இன்னுமே போய் சேர இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கின்றன என்று சொன்னார். அப்படி சொன்னவர், ஏன் எல்லோருக்கும் செல்ஃபோனில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கோ, கேஷ்லெஸ் இக்கனாமி வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் கேஷ்லெஸ் இக்கனாமியை புகுத்துனீர்கள். எப்படி புகுத்துனீர்கள்? மின்சாரம் இல்லாத நாட்டில் அவன் எப்படி செல்ஃபோனை பாவிப்பான், கம்ப்யூட்டரை பாவிப்பான்? அப்படி நீங்கள் எல்லா கிராமங்களுக்கும், பாரத தேசத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நானும் சந்தோஷத்துடன் தேசிய கொடியை தூக்கி பிடிப்பேன் என்றார். 2022 பிரதம மந்திரி மோடி சொன்னார், எல்லோருக்கும் வீடு என்று சொன்னார் திட்டத்தில். அப்படி சொன்னார். பிறகு சொன்னார், கொரோனா காலத்தில் எல்லோரும் வீடுகளில் நின்று கொடியேற்றுங்கள், தீபம் ஏற்றுங்கள் என்றார். அப்படி ஏற்றுவோம், பரவாயில்லை. ஆனால் எங்களுக்குத்தான் வீடே இன்னும் இல்லையே. வீடு இல்லாதவன் தெருவில் தானே நின்று கொடியேற்றுவான். பாரத தேசத்தில் எல்லோருக்கும் வீடு என்பதை உறுதிப்படுத்துங்கள், நான் சந்தோஷத்துடன் தேசிய கொடியை தூக்கி வீதி வழிய வலம் பெறுகிறேன் என்று சொன்னார். அவர் கேட்டார், தனக்கு ஒரு சந்தேகம், இங்கே பாரத தேசத்தில் வாழ்வதற்கு வரியா அல்லது வரி கட்டுவதற்காகத்தான் எங்களுக்கு வாழ்க்கையா என்று கேட்டார். அந்த வகையில் வரி சுமை எமது மக்கள் மீது திணிக்கப்படுகிறது என்று அவர் சொன்னார். 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள், தமிழ் மீனவர்களை இலங்கை கடற்படை நடுக்கடலில் வைத்து
சுட்டு கொன்றது. அப்போதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆறுதல் தரவில்லையே. இளவு வீட்டுக்கு வராத எனது நாட்டின் ஆளும் வர்க்கம் இனி எப்போ வரப்போகிறது? நான் அழும்போது எனக்கு ஆறுதல் அளிக்காதவர்களுக்காண்டி நானே தேசிய கொடியை தூக்க வேண்டும் என்று கேட்டார். காவிரி நீரில் எங்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லை. அப்போதெல்லாம் நீங்கள் சொல்லவில்லையே, தமிழ்நாடும் தமிழர்களும் இந்தியர்கள்தான், அவருக்கும் காவிரி தண்ணீரில் பங்குன்று கொடுங்கள் என்று எனது அரசாங்கம் வந்து நிற்கவில்லையே. அப்படி நின்றிருந்தால், காவிரி தண்ணியில் நின்றிருந்தால், மீனவர் விழும்போது நின்றிருந்தால், நானும் சந்தோஷத்துடன் இது என் நாடு என் தேசம் என்ற உணர்வுடன் நின்று நான் தேசிய கொடியை தூக்கி பிடித்திருப்பேன் என்றார். கன்னடத்தில் இருந்து தமிழர்களை அடித்து விரட்டும் பொழுது எனது நாட்டின் மத்தியில் இருக்கும் அரசாங்கம் எனக்கான்றி குரல் கொடுத்ததா, கவலை தெரிவித்ததா, ஏன் ஒரு கண்டனம் தெரிவித்ததா? இல்லை. அப்படி தெரிவித்திருந்தால் இன்று நான் தூக்கி பிடித்திருப்பேன் தேசிய கொடியை என்று சொன்னார். இப்படி அவர் தான் ஏன் தேசிய கொடியை தூக்கி பிடிக்க மாட்டேன் என்று அவர் மேடையில் முழங்கினார். அதில் ஒரு அர்த்தம் இருந்தது, உண்மை இருந்தது உறவுகளே. ஏனென்றால் திருப்பவும் சொல்கிறேன், ஒரு நாட்டில் இருக்கிற வாழும் ஒரு மனிதன், இந்த நாடு எனது நாடு, எனது நன்மைக்கும் தீன்மைக்கும் வரும், எனது அழுகைக்கு தோள் தரும், நான் தவிச்ச வாய் தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி தரும் என்றெல்லாம் அவன் எப்போது ஃபீல் பண்ணுகிறானோ அப்பொழுது அவனுக்கு தனது தேசிய உணர்வு தானாக வந்து தேசிய கொடியை உயிர் போகையிலும் தூக்கி பிடிப்பான் என்பது நிதர்சனமான உண்மை.